டான் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தின் பெயர் தான் பராசக்தி. இந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனோட அந்த ஒரு லுக் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுதா கொங்காரா இயக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் வரப்போகிறதுனால ரொம்பவே ரசிகர்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதர்வாவும் ஜெயம் ரவி இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜெயம் ரவி வில்லன் அப்படின்ற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அதர்வா என்ன ரோலில் பண்ண போகிறான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலைலாவும் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறாங்க சிவகார்த்திகேயனுக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து சும்மாவே இருக்கிறது இல்லையாங்க. எதையாவது சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நடிகை ஸ்ரீலீலாவை. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷூட்டிங் வந்து ரொம்பவே கலகலன்னு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் எடுத்து முடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்த ஷூட்டிங் ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க செட்லாம் போட்டு எடுக்கலையா. ஸோ லைவாகவே எடுக்கணும் அப்படின்றக்காக வந்து பார்த்திங்கன்னா, லொக்கேஷன்லாம் அந்தளவுக்கு பக்காவாக சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தினுடைய வெற்றி, இந்த படத்தினுடைய கதை எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் இசையமைக்கிறாரு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி அமரன் சிவகார்த்திகேயனோட காம்போ வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த படத்துக்கு எப்படி வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.